விளையாட்டாக சொன்னது வினையாகப் போனது. ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் நிறைய ஆடுகளை மேய்த்து வந்தார். அவர் நன்றாக வளர்ந்த ஆடுகளை மட்டும் சந்தைக்கு கொண்டு சென்று விற்று அந்த பணத்தில் வாழ்ந்து வந்தார். அந்த ஆடுகளை மேய்த்தவனுக்கு ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. ஆகையால் அவர் பக்கத்து வீட்டிலுள்ள வாலிபனை அழைத்து ஆடுகளை சில நாட்கள் மேய்க்கும்படி சொன்னார். அதற்குரிய கூலியும் கொடுப்பதாக வாலிபனிடத்தில் சொன்னார். மறுநாள் அந்த குறும்புக்கார வாலிபன் ஆடுகளை மலையின் அடிவாரத்தில் மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த கிராமத்து மக்களை அவன் ஏமாற்ற நினைத்து அவன் மிகவும் சத்தமாக, புலி வருது, புலி வருது, காப்பாற்றுங்கள் என்று கூப்பிட்டான். கிராமத்தினர் எல்லாரும் தடிகளை எடுத்துக்கொண்டு மலையின் அடிவாரத்துக்கு ஓடினர். அவர்கள் வாலிபனை நோக்கி, எங்கே புலி, எங்கே புலி என்று கேட்டனர். அதற்கு அந்த வாலிபன், விளையாட்டாக கூப்பிட்டேன் என்றான். கிராமத்தினர் அவனை எச்சரித்தனர். அடுத்த நாளும் அந்த வாலிபன் ஆடுகளை மலை அடிவாரத்தில் மேய்த்து கொண்டிருந்த போது மீண்டும் புலி வருது, புலி வருது, என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த முறையும் கிராமத்தினர் தடிகளை எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் சென்று, எங்கே புலி, எங்கே புலி என்று கேட்டனர். அதற்கு அவன், விளையாட்டாக கூப்பிட்டேன் என்றான். இந்த முறை கிராமத்தினர் அவனை நன்றாக அடித்துவிட்டு, இனிமேல் இப்படி செய்தால் இப்படிதான் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்றனர். மூன்றாவது நாளும் வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது உண்மையாகவே புலி வந்துவிட்டது. அவனை அடிக்க அவன் மேல் பாய்ந்தது. உடனே அவன் மிகவும் சத்தமிட்டு, புலி வந்துவிட்டது, புலி வந்துவிட்டது, என்னை அடிக்கிறது, ஆபத்து, என்னை காப்பாற்றுங்கள், சீக்கிரமாக வாருங்கள் என்று கத்தினான். அந்த வாலிபன் கூப்பிட்டதை கேட்ட கிராமத்தினர், இவன் விளையாட்டாகவே கூப்பிடுகிறான் என்று நினைத்து ஒருவரும் போகவில்லை. ஆனால் புலி அவனை கடித்து காயப்படுத்தி விட்டதுமல்லாமல் ஒரு ஆட்டுக்குட்டியையும் கடித்து தூக்கி கொண்டு பக்கத்தில் உள்ள காட்டில் மறைந்து விட்டது. காயத்தோடு ஆடுகளை கிராமத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததை பார்த்த கிராமத்தினர் அவனை பார்த்து, பார்த்தாயா, விளையாட்டாக நீ சொன்னாய், உனக்கே அது வினையாகிவிட்டது என்று கூறினர். எதையும் விளையாட்டாக சொல்லக்கூடாது என்பதை இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.